டெல்டா மாவட்டம் முழுவதும் இவ்வாண்டு சம்பா விளைச்சல் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பருவம் தவறிய மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் தை திருநாளில் அறுவடை செய்யலாம் என எண்ணியிருந்த நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் வயல்களில் சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தின. இந்நிலையில் நெல்லின் ஈரப்பத அளவை தளர்த்தி 22% நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. இதையடுத்து உடனடியாக மத்திய அரசு டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள நெல் கொள்முதல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய உணவுத்துறை குழுவினரை அனுப்பி வைத்துள்ளது. ஓகே போமா அந்தாண்ட போங்க, நீ அந்தாண்ட போங்க. இல்ல ஏன் அந்த இதுக்கு சுத்து செய்துக்கு மூட்டையில் எடுக்காதீங்க. மூட்டையில் எடுக்காதீங்க. தனி விவசாயிதா அப்படியே எடுக்க உள்ள விட்டுதான் இருக்கணும். நார்மலி ஈரப்பதம் 17% வரைக்கும் அக்செப்டபிள். பட் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஹார்வெஸ்ட் டைமில் அறுவடை டைமில் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் க்ராப் சாஞ்சிருக்கு. அண்ட் கொஞ்சம் ஈரப்பதம் ஒரு 20% மேலே வந்திருக்கு. இங்கே சாம்பிள் பார்க்கும்போது 21-22% வரைக்கும் ஈரப்பதம் வந்திருக்கு நமக்கு. ஸோ அதனால இந்த மத்திய நிபுணர் குழு வந்திருக்காங்க. இதை ஆய்வு செய்து இந்த 17% கட்டுப்பாடை கொஞ்சம் தளர்த்தி ஏதாவது பண்ண முடியுமாங்கிறது ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறது இருக்கு. இந்த மத்திய நிபுணர் குழு இப்போ வந்திருக்காங்க. ஒரு மொத்தம் நாகை மாவட்டத்தில் 5 சென்டர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது முதல் சென்டர். இன்னும் 4 சென்டர் இருக்கு. இல்லை, நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே மத்திய அரசிடம் 17% என்பது விவசாயிகள் அவர்கள் தயாராக இருந்தாலும் பனிப்பொழிவின் காரணமாகவும் தொடர்ந்து மழை பொழிவதன் காரணமாகவும் இந்த 17% நெல்லை டிபிசியில் ஒப்படைக்க முடியவில்லை, விற்பனை செய்ய முடியவில்லை என்றுதான் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆகவே அதை ஏற்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு அறிக்கை அளித்து அதனை தொடர்ச்சியாக இன்று தினம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆய்வின் அடிப்பில் இப்போ நாம் இது வரைக்கும் 2 மாவட்டங்கள் முடிச்சாச்சு. தஞ்சாவூர் மாவட்டம் பார்த்தாச்சு, திருவாரூர் மாவட்டம் முடித்து இப்போ 3வது மாவட்டம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதேபோல் இன்னொரு குழு கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை பகுதியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளைய தினம் கடலூர் மாவட்டத்தை பார்வையிட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சாம்பிள் ஒரு 80க்கு அதிகமாக சாம்பிள்கள் எடுத்து அதை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து அவர்கள் ஒன்றிய அரசிற்கு அறிக்கை கொடுத்து அதன் அடிப்படையில் ஒன்றிய அரசு உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தாலே நமக்கு டெல்டா மாவட்டங்களில் 20% மேலே தான் ஈரப்பதம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக விவசாயிகள் கோரிக்கை தொடர்பாக மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஒரு விரைவான அறிவிக்கையை வெளியிடுவார்கள் என்று தெரிவித்துள்ளேன். இல்லை, நமக்கு ரிசல்ட் வர்றது சாம்பிள் என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் அவங்க அங்கே அறிக்கையாக கொடுப்பாங்க. அதில் அனைத்து நாங்கள் பார்த்ததில் எல்லாத்துலேயுமே பனிப்பொழிவின் காரணம், ஈரப்பதம், மழை காரணம் இருக்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது விரைவாக அவங்க அறிக்கை கொடுத்து அது தொடர்பான அறிவிப்பு விரைவாக வெளியே வரும். இல்லை, இப்போ நம்ம மாநில அரசு கேட்ட உடனே அடுத்த நாளே அந்த ஒன்றிய அரசு அங்கேருந்து குழு 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதில் எதுவும் காலதாமதம் இருக்காது. இல்லை, நாங்கள் வரும்போது சொல்லிட்டு தானே வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் பூரா ட்ராவல் பண்ணுறது நம்ம ஒன்றும் எங்கேயும் வயல்வெளி தான் வந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வரும்போது அங்கே நிறுத்தி இப்போ திருவாரூரில் நிறுத்தி காட்டிட்டு தான் வந்தோம். நாங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வரோம். நம்ம